அன்னியன் டயர்மீஸ் வெல்கம் டு ஃபேண்டசி ஃபிக்ஸ். இது உங்கள் தியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேவோட மை லவ்வபிள் சோல் ஃபைனல் பார்ட் தாண்டா. லாஸ்ட் பார்ட் நம்ம எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, ஜிமினுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஜேகே வீட்டுக்கு தான் வரீங்க. அந்த கபோர்டை திறந்து பார்க்குறீங்க. ஜிமின் சொன்ன மாதிரியே அங்கே ஒரு டைரி இருக்குது. நீங்களும் அதை திறந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். ஸோ இதிலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இட்ஸ் மீ ஜியான் ஜங்குக் ஃபார் மை இன்கம்ப்ளீட் லவ். அன்றைக்கி ஒரு ஈவினிங் 5 o'clock இருக்கும். சும்மா என் ஃப்ரெண்ட் சாம் கூட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். அங்கே வச்சு நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தா அவள். பார்த்த உடனே நான் விழுந்துட்டேன். என்னென்னு தெரியல, அவள் சிரிக்கும்போது எனக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் பறந்துச்சு. பட் என்னென்னா, அவள் கூட அவளோட ஃப்ரெண்டு இருந்தான். அவன் கூட சிரிக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் அன்னையிலேருந்து நான் அவளை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லி அவளை பார்க்க அவள் வீட்டு முன்னாடி போய் நிற்பேன், அவளுக்கே தெரியாமல். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவளுக்கு அப்பா அம்மா இல்லை, அவளோட அந்த ஃப்ரெண்டு வீட்டில் தான் அவள் இருந்துட்டு வரான்னு. அப்படி இருக்கும்போது தான் காலேஜ் அட்மிஷன் வந்துடுச்சு. அவளுக்கு கிடைச்ச காலேஜ்லேயே போய் சேர்ந்துடணுன்னு தான் நானும் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அங்கே சீட்டு கிடைக்கல. ஆனால் அந்த காலேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இன்னொரு காலேஜ் இருந்துச்சு. அங்கே நான் போய் அட்மிஷன் போட்டேன். காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த காலேஜில் சீட் கிடச்சிச்சு. என்னோடய டைம் நல்லாயிருக்கோ தெரியல, எங்கள் 2 பேர் காலேஜும் சேம் டைமுக்கு தான் விடுவாங்க. அதனால் காலேஜ் முடிஞ்சதும் ஓடுவேன் அவள் காலேஜ் வாசலுக்கு, அவளை பார்க்க போவேன். ஆனால் எனக்கு அவள்கிட்ட பிடிச்ச ஒன்றுன்னா, நிறைய பாய்ஸ் அவள் பின்னாடி சுற்றுவாங்க. பட் யாரையுமே அவள் ஏர் எடுத்து பார்க்க மாட்டாள். என்னோடய லவ்வை சொல்லாமல் இருந்ததுக்கும் அதுதான் காரணம். அப்படி இருக்கும்போது தான் இன்டர் காலேஜ் காம்படிஷன் வந்துச்சு. அந்த காம்படிஷனில் ராதே மனதில்னு ஒரு சாங், அதுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சூப்பராக டான்ஸ் பண்ணியிருந்தாள். அதிலே ஃபுல்லாக நான் ஃபாலோ ஆகிட்டேன். அப்படியே காலேஜும் முடிய போகிற டைமில் நான் யோசித்தேன், இதுக்கு மேலேயும் என்னோடய லவ்வை சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கே சொல்லிடணும்னு சொல்லி நானும் ப்ரிப்பேர்டாக போனேன். அது ஒரு கஃபெட்டேரியா. பட் எனக்கு முன்னாடியே அவ்வளோ பேர் இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் அவளை நீல் டவுன் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணான். நானும் அவள் ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் அவள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அவ்வளோதான், என்னோடய ஒன் சைடில் லாஸ்ட்டு வரைக்கும் எனக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொண்டுக்கிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு செகண்டும். இந்த டைரக்ட் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். பை ஜியான் ஜங்குக். என்ன இது, அவ்வளோதானா? யார் அந்த பொண்ணு? அவள் பேர் என்ன? ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த டைரியோட பேஜை திருப்பி திருப்பி பார்க்குறீங்க. அண்ட் லாஸ்ட் பேஜில் நீங்கள் ஒரு ட்ராயிங் பார்க்குறீங்க. அட் த சேம் டைம் விண்டோ திறந்து கொஞ்சம் ஸ்பீடாக காற்றடிக்குது. இது 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 நான் தானே? அப்போது ஜங்குக் லவ் பண்ண பொண்ணு அது நானா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஜேகே நிற்கிறான். ஆனால் பார்த்ததும் நீங்கள் இன்னும் அழுக வருது. உங்களுக்கு அது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் ஜேகே எப்படி பண்ண? ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல, ஏன்டா இப்படி பண்ண? என்னை மன்னிச்சிருவாயன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலடி. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் எனக்குள்ள ஒரு பயம், எங்கே நீ என்னை வேண்டான்னு சொல்லிடுவியோ, அதனால தாண்டி நான் உங்ககிட்ட சொல்லலை. என்னை மன்னிச்சிருடி வயன். எனக்காக ஒன்று மட்டும் பண்ணிடி. எங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோ. அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. இதுக்கு மேலேயும் ஒன்றும் மறைக்க வேண்டாம். நான் இன்னும் 2 நாள் தான் இருப்பேன், அப்புறம் நான் போயிடுவேன். நான் போன பிறகு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஆக்சிடெண்ட்டில் நான் இறந்துட்டேன்னு சொல்லிடுவேன். ஜங்குக்கா, என்னோட லைஃப்பில் மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது. என் கடவுளை, உனக்கு எவ்வளோ கொஞ்சம் கருணை இல்லையா? அப்படி தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது.
இப்போ நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஜேகே. ம், சொல்லுவேன். அப்போ நான் காலேஜ் போகாமல் இருந்திருந்தா நீ இப்போ போக வேண்டி வந்திருக்கதில்ல. நான் தான் நீ சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டேன். என்னை மன்னிச்சிரு ஜேகே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. இன்றைக்கி இல்லைன்னா என்னைக்கா இருந்தாலும் உனக்கு தெரிய தான் போகுது. பட் உனக்கு ஒன்று தெரியுமா வயன், நான் போகும்போது இப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் போகிறேன். ஏன்னா நேற்று நைட்டு எனக்கு பிடிச்ச பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அவளை நான் ஹக் பண்ணி படுத்திருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்வீட்டான கிஸ். அதெல்லாம் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஜேகே, இந்த 2 days நம்ம ஜாலியாக நம்மளுக்கு பிடிச்ச பிளேஸ்க்கெல்லாம் போய் ஹாப்பியாக இருக்கலாம். அப்படி தான் நீங்களும் ஜேகேவும் இந்த 2 days ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அது லாஸ்ட் நைட் இப்போ தான் 11:50. வயன், இனி 10 minutes தான் இருக்கும். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி தருவியா வயன்? சொல்லு ஜேகே, நான் என்ன பண்ணணும்? ஜாக்சன் விட்டு போயிட்டான்னு சொல்லி நீ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண. ஆனால் இனிமேல் நான் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி நீ ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. இனிமேல் அம்மாவுக்கு நீ மட்டும்தான் வயன் இருக்க. ஸோ என் இடத்துல இருந்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோ. எனக்கு நம்பிக்கை இருக்கு வயன், நீ அவங்கள நல்லபடியாக பார்த்துப்பேன்னு. நீ பண்ண மாதிரி நான் எந்த ஒரு முட்டாள்தனத்தையும் பண்ண மாட்டேன் ஜேகே. நீ உங்கள் அம்மாவை விட்டுட்டு போன மாதிரி நான் நம்ம அம்மாவை விட்டுட்டு போக மாட்டேன். இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அவங்கள. ஜேகே, அவ்வளோதானா? என்கிட்ட எதாச்சும் சொல்லணும்னு தோணலையா உனக்கு? வயன், எவ்வளோ நாள் உங்கள்கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த இப்போ நான் சொல்ல போகிறேன். I love you, Wayne. I love you so much. I love you too. I love you too, Jackie. நான் இப்போ சந்தோஷப்படுறதா இல்லை கஷ்டப்படுறதுன்னு எனக்கு தெரியலை ஜேகே. ஜேகே, லாஸ்ட்டாக இன்னொரு வாட்டி டைட்டாக ஹக் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்குடா. பண்ணிக்கவா? ம், கண்டிப்பாக கண்டிப்பாக வயன், வா. நீங்களும் கண்ணை மூடி ஜேகேவை ஃபீல் பண்ணுறீங்க. அப்புறம் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த ஹக் அப்படியே கிஸ்ஸுக்கு போகுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான கிஸ். அது இனிமேல் 2 பேரும் பார்க்க மாட்டோம், பேச மாட்டோங்கிற ஃபுல் ஃபீலிங்ஸ் அந்த கிஸ்ஸில் இருக்குது. அப்படியே 5 minutes அந்த கிஸ் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே மறைஞ்சிட்ருக்கான். அது ஜேகேயால் ஃபீல் பண்ண முடியுது. பட் நீங்கள் அதெல்லாம் கவனிக்காமல் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் சடனாக உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. கண்ணை திறந்து பார்த்தா ஜேகே அங்கே இல்லை. உங்களுக்கு புரியுது ஜேகே போயிட்டான்னு. ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க. அங்கேயே உட்காந்து ரொம்ப அழுகிறீங்க. அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1:45 இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜேகே வீட்டுக்கு தான் போகிறீங்க. அந்த மழையிலேயே போய் ஜேகே வீட்டு டோரை தான் நாக் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஜேகேவோட அம்மா வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. வேன், என்னாச்சுமா? என்னடா இந்நேரத்தில் வந்திருக்கு? என்ன இது, எப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கு? என்னாச்சுமா? சரி சரி, உள்ளே வா, உட்காரு. இங்கே பாரு, என்னாச்சு? அம்மாட்ட சொல்லு. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. வயன், என்னம்மா, எதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்குற? என்ன விஷயம் சொல்லு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்பா என்னோட ஃப்ரெண்டு கிடையாதும்மா. அவரோட வைஃப் மருமகள். என்னம்மா சொல்கிற? ஜங்குக், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆனால் ஏம்மா நீங்கள் 2 பேரும் தான் என்கிட்ட மறைச்சிங்க? நீங்கள் சொல்லியிருந்தா நானே பண்ணி வச்சுருப்பேனே. ஆமாம், சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. சடனாக மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் மேரேஜ் ஆன கையோட
உங்களை பார்க்க தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். பட் நாங்கள் வந்த கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் சீரியஸாக தான் இருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு நான் தான் கண்ண முடிச்சேன். அப்போ ஜேகே ஐசியூவில் தான் இருந்தோம். டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஃபஸ்ட்டு நான் அவரை பார்த்தப்போ கூட அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், எங்கள் அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லாத, நீ அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணுங்கம்மா. இப்போ அவர் இறந்து 1.5 வருஷம் ஆச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன என்ன சொல்கிற? என் பிள்ளை இறந்துட்டானா? அதுவும் 1.5 வருஷம். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு உனக்கு கருணைங்க இல்லையா? ஐயோ, நான் இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவனை நம்பி வந்த பொண்ணாச்சு. இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்? என் பிள்ளைய கடைசியாக ஒரு வாட்டி பார்க்க கூட இந்த பாவிக்கு கொடுத்து வைக்கலையே. நான் என்ன பண்ணுவேன்? அப்படி தான் நீங்களும் ஜேகேவோட அம்மாவோடும் அழுதுகிட்டு இருக்கீங்க. இந்த சைடு பார்த்தா ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனால் இன்னும் எத்தனை வருஷம் வேணால் இங்கே இருக்கலாம். ஏன் அவன் நினச்சா பையனால் கூட அவனை பார்க்க முடியும். பட் பையன் எல்லாத்தையும் மறந்து ஹாப்பியாக லைஃப் கொண்டு போனோம் அப்படின்னா அங்கே ஜேகே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஜேகே நினச்சிருப்பாரு. பட் வயனுக்கும் ஜேகே அம்மாவுக்கும் தெரியாமல் அவங்க லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் ஜேகே அவங்க கூடவே தான் இருப்பான். ஓகேடா ஹர்மீஸ், உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எஃப்எஃப் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காமல் சீன்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இன்னும் நாங்கள் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா போட ட்ரை பண்ணுறோம். ஓகேடா, நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.